இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மற்றும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஜமாஅத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்கள், இங்கே மிகச்சிறந்த அற்புதமான இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வலியுறுத்திய கல்வியாளர் சிஎம்என் சலீம் அண்ணன் உட்பட மேடையிலும் அவையிலும் அமர்ந்திருக்கிற சமுதாய பெரியவர்களே, சமூக ஆர்வலர்களே, இயக்கங்களின் பொறுப்புதாரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். உரை நிகழ்த்துவதற்குரிய ஒரு தருணமாக இது தெரியல. ஏன்னா எல்லாரும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு கலைந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம். நாம எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான நிலையில நம்ம இருக்கிறோம். இந்த நெருக்கடியை தவிர்த்து கொள்வதற்கு சமூகம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை விதைப்பதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா வெறுமனே மோடியையும் அமித்ஷாவையும் திட்டிட்டு போறதுனால, 4 பேர் கை தட்டிட்டு போறதுனால, நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு போறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த சமூகமும் சமூகத்தை பயன்படுத்துபவர்களும் அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்துக்கு என்னன்னு சொன்னா உணர்ச்சி மயமாக பேசணும். தங்களுடைய ஆதங்கங்களை யாராவது வார்த்தையில் கொட்டினால் அதற்காக ஆர்ப்பரிக்க வேண்டும். மேடையில் பேசுபவர்களுக்கோ சமூகத்தினுடைய நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லது அவர்களுடைய கைதட்டல்கள் பெறுவதற்காக எதையாவது சொல்லிட்டு போயிடணும். இதனால நாளைக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. நாம கள்ளக்குறிச்சியில ஒரு மேடையை போட்டு மந்தை வெளியில அவர் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒரு கோயில் அந்த பக்கம் ஒரு கோயில்ல உட்கார்ந்துட்டு மோடியையும் அமித்ஷாவையும் திட்டுறதுனால என்ன கிடைச்சிட போகுது? இதுல என்ன தெரியுமா? நடுநிலை சிந்தனை உடைய நிறைய மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். நீங்க இந்தியாவில் இந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது சில மாநிலங்களில் கம்யூனிச ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட இந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்ன பொழுது காளியை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைந்திருக்கக்கூடிய கல்கத்தாவிலும் முருக பக்தர்கள் நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திலும் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து கட்சியும் ஒன்றிணைந்து நாங்கள் எங்கள் மாநிலத்தில் அமுல்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அவர்கள் நமக்கு எதிராக இந்த பாசிச அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்ச்சிகளுக்கு ஒருபோதும் அவர்கள் இடமளிப்பதில்லை என்கிற முடிவோடு அவர்கள் இருக்கிற காரணத்தில் தான் மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லாம நாம இங்க உட்கார முடியுது. உத்தரப்பிரதேசத்தில் இந்த போராட்டம் நடத்தக்கூடியவர்களுடைய தலைவர்களின் நிலைமை என்ன தெரியுமா? உலமாக்களின் நிலைமை என்ன தெரியுமா? இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திட முடியுமா? அங்க இப்படி ஒரு சங்கமத்தை ஏற்பாடு பண்ணிட முடியுமா? ஆனால் தமிழகத்திலும் இன்ன பிற மாநிலங்களிலும் நம்மளால் ஒன்று கூட முடிகிறது என்று சொன்னால் இந்த ஒன்று கூடலை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற சிந்தனையை தான் சலீம் அண்ணன் மிக அற்புதமாக சொன்னார். ஆனா அது கேட்கிறதுக்கு வந்த கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் இல்லையே. ஏன்னா நம்மளால இன்னைக்கு ஒரு வக்ஃபுக்கு எதிரான ஒரு பொதுக்கூட்டத்திலே ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ உட்கார்றதுக்கு கூட நாம தயார் இல்லை. ஆனால் இதற்கு எதிராக இந்த சட்டங்களை இயற்றியவர்கள் இருக்கிறார்களே, 1925 இருந்து முழுநேர பணியாளர்களாக ஒரு ஜோல்னா பையில 2 டிரஸ் மட்டுமே போட்டுக்கொண்டு இந்தியாவினுடைய தெற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் எல்லா குக்கிராமங்களையும் போய் பல்லாயிரக்கணக்கானவர்கள் முழு நேர ஊழியர்களாக பணி செய்துதான் இன்னைக்கு அவங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் நீதிபதிகளாக, அவர்கள் ஐஏஎஸ் ஆக, அவர்கள் ஐபிஎஸ் ஆக, அவர்கள் ஊடகவாதிகளாக நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் 100 ஆண்டு காலங்கள் முழு நேரமாக உழைத்து அதனுடைய பயனை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிற பொழுது அதை எதிர்க்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயமோ
ஒரு கூட்டத்தை கூட்டி நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்லி அப்புறமா 8 மணி ஆச்சு நாங்க கிளம்பட்டுமா ஹஸ்ரத் அப்படின்னு போனா 100 ஆண்டு கால தியாகத்தை ஒரு அரை மணி நேரம் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பரின் மூலமாக நாம் சாதித்து விட்டோம், தகர்த்து விட்டோம் என்கிற ஒரு போலியான நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை முதலில் இந்த சமூகத்தில் இருந்து தகர்த்தெறிய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுல சாய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். நேரு இந்த வரலாற்றை தன்னுடைய மகளுக்கு எழுதுவார். இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்படுவதற்கு இந்திரா காந்திக்கு அந்த பெயர் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நேரு சிறையில் இருந்து கடிதம் எழுதுவார், அம்மா இந்திரா, முஹம்மதின் வரலாற்றை படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதின் வரலாற்றை படி, அந்த வரலாறு உனக்கு தன்னம்பிக்கையை தரும். அந்த வரலாறு இந்திரா அம்மையாருக்கு இரும்பு பெண்மணி என்கிற ஒரு பட்டத்தை தந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பாங்க. அம்மார்ங்கிற சஹாபி வருவாரு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன காரணத்தினால் அடிக்கிறார்கள் நபியே, உதைக்கிறார்கள் நபியே, காயப்படுத்துகிறார்கள் நபியே, வீட்டில் அமர்வதற்கு அனுமதி இல்லை நபியே. இன்று வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசமும் ராஜஸ்தானும் ஜார்க்கண்டும் போன்ற மாநிலங்களில் முஸ்லிம் சமூகம் கொடுமைப்படுத்தப்படுவதை நாம் வீடியோக்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோமே. இது மாதிரியான கொடுமை நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அவர் வந்து சொன்னார், அலா தஸ்தன்சிருலனா யா ரசூலல்லாஹ், அலா ததுலனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, எங்களுக்காக வேண்டி இறைவனிடத்திலே உதவி தேட கூடாதா நபியே, எங்களுக்காக பிரார்த்திக்க கூடாதா நபியே? கேட்டு வர்றவர் ஒரு நபி தோழர். அன்னைக்கு வேர்ல்டு முஸ்லிம் பாப்புலேஷன், உலக முஸ்லிம்களின் எண்ணிக்கை மொத்தம் 7 என்று குறிப்பிடுவார் நெஹ்ரு. மொத்த வேர்ல்டு முஸ்லிம், உலக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 180 கோடியை தாண்டி செல்கிறது. இந்தியாவில் 20 கோடியை தாண்டி செல்கிறது. தமிழகத்தில் 1 கோடியை தாண்டி செல்கிறது. ஆனா அவர் வர்ற நேரத்தில் மொத்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை 7. அதுல ஒரு பெண்மணி, 3 பேர் அடிமை, இப்படி எல்லாம் ஒரு விலாவாரியாக எழுதுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரை மணி நேரத்துல நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு போறது மாதிரி இருந்தா, யா அல்லாஹ் அம்மாரை பாதுகாத்துன்னு துஆ செஞ்சுட்டு அம்மாருக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுத்திருக்கலாம். முடியுமா? முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சு அவருடைய பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். எத்தனையோ பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ முஅஜிசாக்கள் நடந்திருக்கிறது. இங்கிருந்து நிலவை காட்டி இப்படி பிளந்த நபியால் ஒரு பிரார்த்தனையின் மூலமாக அம்மாருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி இருக்க முடியாதா? இந்த 2 விரல்களால் நிலவை பிளந்தது மட்டுமல்ல, 2 விரல்களுக்கு மத்தியிலே நீரோடையை ஏற்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ். உலகத்திலேயே சிறந்த தண்ணீர் எது என்று இமாம்களுக்கு மத்தியிலே பஹஸ் இருக்கும். அதில் முதலாவது தண்ணீர் எது தெரியுமா? மபைனல் அஸாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலின் விரல்களுக்கு இடையில் இருந்து வெளியேறிய அந்த நீர் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது தான் சம்சம் தண்ணிக்கு இடம் கொடுப்பாங்க. இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய நபிகளாருக்கு ஒரு பிரார்த்தனையை செஞ்சு பிரச்சனையை நீக்கி இருக்க முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஹப்பாப், ஏன் அவசரப்படுகிறீர்கள்? இதற்கு முன்னால் நடுவுல மண்ணில் அப்படியே நட்டி வச்சு இரும்பு சீப்பால் அறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் பொறுமை இழக்கவில்லை. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். இந்த நிதானத்தினுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஈரானுடைய சன்ஆ இருக்கிறது. எந்த சன்ஆவினுடைய ஆராய்ச்சியினுடைய பிளாஸ்மா என்கிற ஆயுதத்தை ஈரான் பதுக்கி வைத்திருக்கிறதோ, அந்த ஆயுதத்திற்கு நிகராக அமெரிக்காவினிடத்திலே ஆயுதம் இல்லை என்கிற காரணத்தினால் ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதோ, இந்த சன்ஆவில் இருந்து ஹலரமௌத் வரையிலும் தன்னந்தனியாக ஒரு பெண் பயணிப்பார். ஆண் பயணிப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் பயணிப்பார் 3000 கிலோமீட்டர். அவருடைய கற்பை குறித்தோ, அவருடைய சுயமரியாதையை குறித்தோ, அவருடைய மானத்தை குறித்தோ, அவருடைய நகையை குறித்தோ, அவருடைய அழகுக்கு பங்கம் ஏற்படும் என்பதை குறித்தோ எந்த பயமும் இருக்காது. ஒரே ஒரு பயம் இருக்கும், அல்லாஹுவை குறித்த பயம் இருக்கும். ஒருவேளை அவளிடத்திலே கால்நடைகள் இருந்தால் மிருகத்தை குறித்த பயம் இருக்கும். இந்த 2 பயத்தை தவிர வேற எந்த பயமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நடந்து செல்வார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. நேரு எழுதுவார், இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? இப்ப இன்னைக்கு நான் சொல்றாரு, ஒரு 300 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த 300 பேருடைய குழந்தைகளை
ஆக்ஸ்போர்ட்ல படிக்க வைக்க முடிஞ்சா இந்த பிரச்சனை தீரும்னு சொல்றாருல்ல. நாம உண்மையிலேயே அடியாடத்திலே நெய்யத்தை வைத்தால் அது நடக்கும். நேரு சொல்றாரு, முகம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தலையில வைக்கிறதுக்கு தலையணை இல்லை, அவருடைய உடை சரியாக இல்லை, பேரீத்த மரத்தினுடைய ஓலைய சுருட்டி வச்சுதான் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு துணியை மேலாடையும் கீழாடையுமாக அணிந்து வைத்திருக்கிறார். மொத்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 7. ஆனால் அவர் சொல்றாரு, இந்த கலிமா கடலிலும் கரையிலும் மிகைத்து நிற்கிற ஒரு காலம் வரும், அதுவரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள் ஹப்பாப் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சரியாக அவர் சொல்லி 30 ஆண்டு காலங்களில் அவர் சொன்ன அந்த காலம் நிதர்சனமாக நடந்தது. இரண்டாவதாக கலீஃபாவாக வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 20 லட்சம் சதுர கிலோமீட்டர்களை இந்த பூமி பந்தினுடைய 3/2 பாகத்தை ஆட்சி செய்கிற அளவிற்கு அந்த முஹம்மதின் கலிமா இந்த மண்ணில் ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தது என்கிற ஒரு வரலாறை சொல்லி, இதைப்படி உனக்கு கான்பிடன்ட் வரும் என்று நெஹ்ரு சொன்னாரே. அந்த நெஹ்ரு முஹம்மதின் வரலாற்றை படிக்க சொன்ன காரணத்தினால் இந்தியாவின் இரும்பு தலைவியாக இந்திரா காந்தி வந்தார். எனவேதான் சொல்கிறோம், ஒரு அரை மணி நேரம் கூட ஒதுக்க முடியாம போனா நம்மளால எதையும் சாதித்துக் கொண்டே இருக்க முடியாது. ஏதாவது அரசியல் தலைவர்களை சார்ந்து அவர்களை அழைத்து அவர்கள் சொல்வதை கேட்டு நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லது கைதட்டி விட்டு செல்வதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் இதே வாணியில போனா, இதே ஸ்டைல்ல போனா நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த போராட்ட உரிமை கூட இந்த மண்ணில் இல்லாமல் போகலாம். எனவேதான் கவலையோடு சொல்கிறோம், எதற்கும் நேரம் கொடுக்க வேண்டிய, எதற்கும் சிந்தனையை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு முஸ்லிம் சமூகம் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த அப்படி ஒரு கட்டமைப்பை இந்த மண்ணில் ஏற்படுத்தினால், இன்றும் சொல்கிறேன், இந்தியாவில் ராம பக்தர்கள் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவினுடைய ராம பக்தர்கள் பிரச்சனை இல்லை. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை விட ஒரு சிறந்த ராம பக்தனை இந்திய வரலாற்றில் வேறெங்கும் பார்க்க முடியாது. கோட்சேவினுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் அவருடைய ஞாபகத்தை துளைக்கிற பொழுது அவர் ஹேராம் என்று சொல்லிதான் மரணித்தார். நாம் எல்லாம் வாழ்க்கையில முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், துஆ செய்கிறோம். அல்லாஹும்ம ஜஅல் ஆகிர கலாமினா இன்த இன்திஹாஇ அஜாலினா பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வே, நாங்கள் மரணிக்கிற பொழுது எங்களுடைய இறுதி வார்த்தையாக, இறுதி கலிமாவாக லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு மரணிக்கிற பாக்கியத்தை கொடு அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஆனா அப்படி சொல்லி மரணிப்போமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் ஹேராம் என்று சொல்லி மரணித்தார். அந்த ராம பக்தர் தான் சொன்னார், இந்தியாவில் உமரின் ஆட்சி வருகிற பொழுதுதான் இந்தியா முழு சுதந்திரம் அடைந்ததாக நான் கருதுவேன் என்று. இன்றைக்கும் ராம பக்தர்கள் உமரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உமரின் நீதியை நிலைநாட்டுகிற நீதிமான்கள் முஸ்லிம் சமூகத்தில் உருவாக வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம தான் இதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம, எந்த யோசனையும் இல்லாம ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் ஒரு 3 மணி நேரம் கூட உட்கார முடியாம நம்முடைய வேலைகளை நோக்கி சென்றால் எப்படி ஒரு 100 ஆண்டு கால அஜெண்டாவை ஒரு கைத்தற்றதின் மூலமாக அல்லது நாளைய தக்பீரின் மூலமாக வீழ்த்திவிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு தான் தெரியல. இந்த சூழல் மாற வேண்டும். நிதானமாக அணுகக்கூடிய ஒரு சூழலை நோக்கி முஸ்லிம் சமூகம் நகர்த்தப்பட வேண்டும். எதையும் இஸ்லாமிய வரலாற்றை முன்னிறுத்தி எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கேரளாவில் ஒரு ஜட்ஜ் இருக்கார், நான் ரொம்ப நேரமா பேசல, முடிச்சிடறேன். கேரளாவில் ஒரு ஜட்ஜ் இருக்கிறார். ஏன்னா அண்ணன் சொன்னதுனால அதை தொடர்ந்து சொல்கிறேன். தேவன் ராமச்சந்திரன் அவர் பேர். தேவன் இந்து சகோதரர்கள் வணங்கக்கூடிய தேவன், ராமன், சந்திரன், இது 3 கடவுளுடைய பேர் தானே, அப்படிதானே? இந்து சகோதரர்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பேர். யூடியூப்ல இருக்கும் அவருடைய பேட்டி. அவர் சொல்கிறார், நான் 100கணக்கான தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறேன். இந்த 100கணக்கான தீர்ப்புகளை நான் எழுதி முடித்ததற்கு பின்னால் நான் நிம்மதியா வந்து தூங்கிடுவேன். ஏன் தெரியுமா? எந்த வழக்கிலையும் எந்த அநீதியான தீர்ப்பையும் வழங்கியதாக என் மனசுல எந்த உறுத்தலும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, ஏன் அப்படின்னா
நான் தீர்ப்பெழுதுறதுக்கு பேனாவை எடுக்கிற நேரத்திலேயே என் மனசுல நான் நினைச்சுக்கிடுவேன். நம்ம நிய்யத்துன்னு சொல்லுவோம்ல, என் மனசுல நான் நிய்யத்து வைப்பேன், முஹம்மது நபி எப்படி என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ஈரக்கொலை தவறு செய்திருந்தால் அவளுடைய கையையும் துண்டிப்பேன் என்று சொல்லி ஒரு நீதியை இந்த சமூகத்திற்கு தந்தாரோ, அப்படிப்பட்ட நீதியை நான் செலுத்த வேண்டும் என்கிற நிய்யத்தோடு பேனா எடுக்கிற காரணத்தினால் யாருக்கும் அநியாயமாக தீர்ப்பளித்ததாக என்னுடைய தீர்ப்புகளில் எனக்கு சரணமே ஏற்பட்டதில்லை என்று சொல்லுகிறாரே. தேவன் ராமச்சந்திரனுக்கு முகமது நபியின் தீர்ப்பு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம் உம்மத்தில் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 173 மஹல்லாக்கள் இருப்பதாக யாசின் பைசி சொன்னார். இந்த 183 அல்லது 73 மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்களுக்கு, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு, உலமாக்களுக்கு, சமுதாய பெரியவர்களுக்கு முஹம்மது நபியினுடைய நீதியை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன் வரவில்லை? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகத்திற்கு நாம் எப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அப்ப இது மாதிரியான வழிகாட்டுதல்ல நாம ஒரு முயற்சி எடுத்தா, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா, யார் நம்முடைய வழியில் முயற்சிக்கிறார்களோ நாம் அவர்களுக்கு அந்த வழியை இலகுபடுத்துவோம் என்று அல்லாஹ் சொன்னானே. அதன் அடிப்படையில் நாம் அதை நோக்கிய முயற்சியில் நிதானமாக, மிக சாதுரியமாக, அறிவார்ந்த ரீதியில் நம்முடைய காய்களை நகர்த்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பதல் இஸ்லாமு கரீபா வஸயகூனு கமா பத. இஸ்லாம் இருக்குல்ல, தாருல் அர்கமுடைய வீட்டில் ரொம்ப மைனாரிட்டியா சின்னதா தான் உருவாச்சு, ஃபியூச்சர்ல அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பெருங்கூட்டம் இங்கு வந்திருந்தாலும் கூட கடைசியாக அமர்ந்திருக்கிற இந்த சிறு கூட்டம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாதிரி எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டதோ, ஏனென்றால் உலமாக்கள் முன்னெடுத்து நடத்துகிற கூட்டம் என்பது வெறுமனே உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி செல்வதல்ல, சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிற ஒரு சிந்தனையோடு இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அப்படி ஒரு சின்ன கூட்டம். இன்ஷா அல்லாஹ் இந்த சிந்தனையோடு போய் செயல்பட்டு நாம் முயற்சி செய்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 30 ஆண்டுகளில் இந்தியாவில் நம்மளால வாழ முடியுமா என்கிற அச்சம், பயம் எல்லாம் போய் இந்தியாவை இவர்கள் தான் ஆள வேண்டும் என்று இந்தியாவினுடைய பெருவாரியான இந்துக்களால், ராம பக்தர்களால் நம்மை முன்னிலைப்படுத்துகிற ஒரு காலத்தை நோக்கி அல்லாஹுவின் உதவியால், ரசூலின் வழிகாட்டலால் இந்த சமூகத்தால் பயணிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த கூட்டத்திலிருந்து கலைந்து செல்வோம். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தீர்மானம் வாசிக்கப்படும். இந்த தீர்மானம் ஒவ்வொரு தீர்மானத்திற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாரே தக்பீர் என்று சொல்கிற பொழுது கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் 13/4/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்தும் அதை திரும்ப பெற வலியுறுத்தியும் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1. அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃப் திருத்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனி மனித உரிமைகளுக்கும் எதிரானது. இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கெடு நோக்கம் கொண்டது. முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகிறோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல. குடியுரிமை சட்ட திருத்த சட்டம், முத்தலாக் தடை சட்டம், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓரவஞ்சனையோடு சட்டங்களை இயற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 2. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும்
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்க்கட்சிகளுக்கும் உலங்கணிந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீர்மானம் பாசிசத்திற்கு எதிரான தத்துவ போரில் வெற்றிக்கனியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளதை எண்ணி பெருமகிழ்வு கொள்கிறோம். தீர்மானம் 3. மக்களாட்சி தத்துவமும் மதசார்பின்மையும் பேராபத்திற்கு ஆளாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் பெரும்பான்மைவாத பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை நடத்திய இந்திய மக்களின் மனசாட்சியாக எதிரொலித்த INDIA கூட்டணி உறுப்பினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள், சமுதாய அமைப்புகள், தனிநபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம். இவ்வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையின் சட்டக்குழு வழங்கும். 5வது, ஆன்மீகத்தின் தொட்டிலாகவும் அறநெறிகளின் சோலையாகவும் திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை மதவெறியின் வேட்டைக்காடாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை நிறுவனமயப்படுத்தி குடிசை தொழில் போல அதை நாடெங்கும் நிறுவி நடத்தி வருகின்ற சனாதன அமைப்புகளின் தீய கரங்களிலிருந்து சிறுபான்மையினரை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும். 6வது, சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களில் நஞ்சை விதைத்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்று கவலையோடும் அக்கறையோடும் வலியுறுத்துகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக திருக்கோவிலூர் வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய பொருளாளர் கண்ணியத்திற்குரிய மௌலவி முகமது ஜாஃபர் ரஷாதி ஹஸரத் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபை நடத்திய மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடாத்திய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபை தலைவர் மௌலவி ஆர்எம் அல்தாஃப் ஹுசைன் தாவதி ஹஜரத் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து தந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட அனைத்து இஸ்லாமிய முன்னேற்ற நல சங்கம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம் மற்றும் திருக்கோவிலூர் வட்டார உலமாக்கள், அனைத்து மஸ்ஜித் நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கும் இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை கிராத்தின் மூலம் துவக்கி வைத்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபை பொருளாளர் மௌலவி மன்சூர் அஹ்மத் மிஸ்பாஹி அவர்களுக்கும், வரவேற்புரை நடத்திய உளுந்தூர்பேட்டை வட்டார ஜமாத் உலமா சபை செயலாளர் மௌலவி கே ஜாஃபர் அலி நூரி ஹதரத் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி நிரலை மிக அழகாக தொகுத்து நிறுத்திய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபை துணைத் தலைவர் முகமது லத்தீஃப் மதாஹிரி ஹதரத் அவர்களுக்கும், நோக்க உரை நடத்திய கள்ளக்குறிச்சி வட்டார ஜமாத் உலமா சபை